ஹாய், ஒரு சாதாரண நடைப்பயணம். ஆனால் வாழ்க்கையை பற்றி எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்த நாள் இதுதான். நம்ம சுற்றி இருக்கிற இயற்கையை நம்ம வாழ்க்கையை போலத்தான் இருக்கும் என்று ஒரு நாள் நினச்சிருக்கீங்களா? அப்படியே சன்லைட்டில் நடந்து போயிட்டுருக்கப்போ தான் ஹாப்பியாக ரோடு கிராஸ் பண்ணுற சேவலையும் கோழியையும் பார்த்தேன். வாழ்க்கை எவ்வளோ சுலமாக ஹாப்பியாக கவலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ரோட்டு ஓரத்தில் செத்து கிடந்த கோழி குஞ்சுங்க, கோழி, சேவல் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாதை இல்லைல்ல அப்படின்னு. முல்லைப்பூவோட வாசம் சின்னதாக இருந்தாலும் அது இருக்கிற இடத்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்குதுல்ல. நாமும் அப்படி தான் இல்லையா? பெரியதாக இல்லாமலே அழகாக வாழலாம். நெக்ஸ்ட் நான் பார்த்தது குதிரைகள் தான். அமைதியாக நின்றுட்டு இருந்தது. வேகத்துக்கு பெயர் பெற்றவை கூட ஓய்வெடுக்கும் நேரம். சில நேரத்தில் நின்று சுவாசிப்பதும் வாழ்க்கைன்னு ஒரு அழகான பகுதி தான். தாருக்கு நடுவில் யாரும் கவனிக்காத இடத்துல ஒரு செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. அதே நேரத்தில் ரோட்டு ஓரத்தில் பார்த்தா ஒரு சில செடியில் ரொம்ப பலவீனமாக இருந்தது. சூழ்நிலை தான் வாழ்க்கை முடிவு செய்யாது, வளர வேண்டும் என்ற மனசு தான் முடிவு செய்கிறது போல. கடலை அடைந்த போது அலைகள் மட்டுமில்லை, அமைதியும் என்னை வரவேற்றது. இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த ஓரத்தில் அந்த பாசியெல்லாம் கடல்லேருந்து அடித்து சேர்ந்துருக்கு. ஆனால் எவ்வளோ தூரத்தை கடந்து எவ்வளோ கதைகளை கடந்து வந்திருக்கும். சூரியன், கடல், காட்சி, வாழ்க்கை அவசரம் இல்லாமல் ஓடலாம் என்று நினைவுற்றியது. சில நேரம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அமைதி தேவை. இந்த மாதிரி சைலண்டான இடத்துல உட்காந்துட்டு எதையும் யோசிக்காமல், எந்த தாட்ஸும் இல்லாமல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அலைகள் அதோட சவுண்டு அதை கேட்டுட்டு இருக்கதே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் மனசுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ டியூட்டிக்கு போயாகணும். சரின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டு திருப்பி நைட் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். சமைச்சி வச்சுட்டேன். சரி போயிட்டு ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஃபோர் ஸ்டேஷன் ஒரு க்ராசரி ஸ்டோர் இருக்குது. அங்கே போயிட்டு வாழைப்பழமும் பைனாப்பிளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா மட்டன் குருமாவும் சப்பாத்தியும் செஞ்சு வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். தான். பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.